திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இனாம்கிளியூர். அங்கே குணசேகரன் அப்படிங்கிற ஒரு விவசாயி, அவருடைய மகன் கவியரசன் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாரு. கவியரசன் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இடம் பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கிடையே சண்டை வருது. 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனோட மூக்குலேருந்து ரத்தம் வருதுங்க. இந்த தகராறை தடுக்கிறதுக்கு பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து தடுக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, அனுப்பி வச்சிடறாங்க. ஆளாலும் போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவங்க இயல்பாக பள்ளிக்கு போகிறது வரதுமா இருந்திருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போது கடந்த வியாழக்கிழமை கவியரசன் பள்ளிக்கு போயிட்டு வர்ற வழியில் இந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவரை சுற்றி வளைச்சிட்றாங்க. இது எங்கே நடக்குதுன்னா தேரடி கீழ வீதியில். எல்லா மாணவர்களும் சுற்றி நின்று இந்த பையனை வந்து தாக்குறாங்க. கட்டையால் அடித்ததில் கவியரசனுக்கு தலையில் பலத்த காயம், கீழே விழுந்துடுறாரு. பையனை அங்கேருந்து தூக்கிட்டு தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நாள் வெள்ளிக்கிழமை இந்த அடித்த 11ஆம் வகுப்பு பசங்க கிட்டத்தட்ட 15 பேரை போலீஸார் வந்து கைது பண்ணுறாங்க. ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கையில் தான் தெரியுது, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவியரசன் மூளைச்சாவு அடைந்து விட்டார் அப்படின்ற தகவல் கிடைக்குதுங்க. 17 வயசுங்க அந்த பையனுக்கு. பரிதாபமாக இப்படி மூளைச்சாவு அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்படின்னா இதுக்கு எங்கே யாரை காரணம் சொல்கிறது? அவங்க அப்பா விவசாயி, எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அவருக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் அவர் புள்ள மேலே. இது எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. மனபாரத்தோடு தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க.